என்பிபியின் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம். தமிழ் மொழியில் பேசியதனால் மன்றில் சலசலப்பு. சிறப்புரிமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் செய்து கொள்ளப்பட்ட வாத பிரதிவாதங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விவாதங்கள் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் சர்வதேச விசாரணை கூறும் காவிந்தர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் சிறையில் இருந்தவாறே தகவல் அறிந்திருந்தார். ஆனந்த அமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவிப்பு. ராஜபக்சகர்கள் ஆட்சிக்கு வரவே ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சி செய்யப்பட்டது. யூடிவி சொந்தங்களுக்கு வணக்கம். யூடிவியினுடைய பாராளுமன்ற தொகுப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் இன்றைய தினமும் பாராளுமன்ற அமர்வுகள் சபாநாயகரினுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய முதல் பாராளுமன்ற அமர்வில் முதல் வேளையாகவே பாராளுமன்ற உறுப்பினராக என்பிபியினுடைய நிசாந்த ஜெயவீர பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஏற்கனவே என்பிபியிலிருந்து விலகிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு பதிலாக இவர் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய வளமையான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அமைச்சுக்களுக்கான அறிக்கை சமர்ப்பித்தல், அதுபோன்று முறைப்பாடுகளை சமர்ப்பித்தல் போன்ற விடயங்கள் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பின்னர் வாய்மூல கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டது. இன்றைய வாய்மூல கேள்விகளுக்காக பிரதமரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அது தொடர்பிலே பல விடயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக கல்வி சம்பந்தமாக, தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமாக, அதே போன்று ஓய்வூதியம் தொடர்பிலான பல விடயங்கள் பிரதமரிடம் எதிர்த்தரப்பினரும் ஆளும் தரப்பினரும் கேள்விகளாக முன்வைத்திருந்தனர். இதற்கும் பிரதமர் பல பதில்களை வழங்கியிருந்தார். මෙම ඩිජිටල් පරිවර්තන බලකාය වෙත සංවර්ධන හවුල්කාරුවන් පුද්ගලික අංශය සහ සිවිල් සමාජ සංවිධාන සමග සම්බන්ධ වෙමින් ඉදිරි මුහුණ දෙන අභියෝග සඳහා විසඳුම් වශයෙන් ව්‍යුහගත සහ අනාගතයට සූදානම් අධ්‍යාපන ප්‍රවේශයකට අවතීර්ණ වීමටත් දෙමුහුන් අධ්‍යාපන බෙදා හැරීමේ ක්‍රමවේද blended learning ප්‍රතිපාදන යොමු කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. මේ වගේම ටිබෙට් ක්ෂේත්‍රයේ ගුරුවරුන් පුහුණු කිරීමේ දීර්ඝකාලීනව ඇති වෙලා තියෙන ප්‍රශ්නයට කොරියා යුනිවර්සිட்டி of Technology and Education මගින් அதற்கு பின்னர் குறிப்பாக இந்த பாராளுமன்ற அமர்வுகளிலே கேள்வி நேரங்களின் போது அமைச்சர் சந்திரசேகரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விகள் தொடர்பிலே அவர் பதில் வழங்கி கொண்டிருந்தார். குறிப்பாக அவர் தமிழ் மொழியிலே பாராளுமன்றத்திலே கேள்விகளுக்கான பதிலை வழங்கி கொண்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் கேள்விகளை முன்வைத்த ஹெக்டர் அப்வாமி இந்த அறிக்கைகளை நீங்கள் வாசிக்க வேண்டாம், போதும் என்று குறிப்பிட்டு, நீங்கள் இந்த அறிக்கையை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து விடுங்கள், நாங்கள் அதனை பார்த்துக் கொள்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அப்பொழுது தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தியதாக அல்லது எல்லினம் செய்ததாக குறிப்பிட்டு சந்திரசேகரன் தன்னுடைய பதில் வழங்குகின்ற நேரத்திலே பேசியிருந்தார். அதன் பின்னர் பாராளுமன்றத்திலே மொழிக்கான ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஹெக்டர் அப்வாமியிலிருந்து சொன்னார், நாங்கள் தமிழ் மக்களுடன் ஒன்றாக இருக்கின்றோம், தமிழ் முஸ்லிம் சமூகத்துடன் ஒன்றி இருக்கின்றோம், எனவே நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் அதை பற்றி பேசவில்லை, சமூகத்திற்கு தவறான கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டார். ஆனால் அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, நாங்கள் தமிழ் மொழியில் இன்று உங்களுக்கு பதில்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் அதனை அங்கே நகைப்புக்குட்படுத்தி சிரித்துக் கொண்டிருந்தீர்கள், எனவே நான் அவ்வாறுதான் கூற வேண்டும், எவ்வாறு இருப்பினும் என்னுடைய கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லியிருந்தார். இதனால் பாராளுமன்றத்தில் சில சலசலப்புகள் ஏற்பட்டிருந்தன இந்த கருத்துக்களின் போது.
தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக, தமிழை கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக, தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் என்பதை මම මෙතන දෙමළ භාෂාව කතා කරන ඇත්ත එක තමයි අපි ඉන්න හොඳට කවුද මෙතන දෙමළ භාෂාව කතා කරා කියලා එතකොට යමක් කිව්වද කවුරුත් அவர்கள் எதற்காக நக்கல் செய்கின்றார்கள், ஏன் நக்கல் செய்கின்றார்கள், ஏன் சிரிக்கின்றார்கள் என்பது தெரியாத ஒன்று பாப்பாக்கள் அல்ல நாங்கள். தமிழ் சொல்வதை பார்த்து கொச்சைப்படுத்துகின்ற எதிர்க்கட்சியை இருப்பது நான் வெட்கப்பட்டு. அதன் பின்னர் விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. விவாதங்கள் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது சிறப்புரிமை தொடர்பிலே சூடான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக பாராளுமன்றத்திலே எதை பேசினாலும் சிஐடிக்கு அழைக்கிறார்கள், குற்றப்புலனாய்வு குற்ற விசாரணைகளுக்காக அழைக்கின்றார்கள். எனவே இது எங்களுடைய சிறப்புரிமையை மீறுவதாக இருக்கின்றது என்கிற கருத்து முன்மொழியப்பட்டது. குறிப்பாக தயாசிரி ஜெயசேகர் இதனை தெரிவித்திருந்தார். அதற்கு பின்னர் ராசமாணிக்கம் சாணக்கியன், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான பலர் கயந்த கருணா திலக போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக அர்ச்சுனன் கூட, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனன் கூட சிறப்புரிமை தொடர்பிலே பேசியிருந்தார். குறிப்பாக இந்த கண்டெய்னர் விவகாரத்திலே நாங்கள் கருத்துக்களை பதிகின்ற பொழுது எங்களை விசாரணைக்காக அழைக்கின்றார்கள், எங்களுடைய சிறப்புரிமை மீறப்படுகிறது, நாங்கள் இங்கே பேசுகின்ற விடயம் தொடர்பிலே எவ்வாறு எங்களை விசாரணைக்கு அழைக்கலாம் என்கின்ற கேள்விகளினூடாக பாராளுமன்றம் ஒரு சிறு நேரத்தில் வாத பிரதிவாத ஒரு களமாக மாறி இருந்தது. මේම නිදහස් කරපු කට්ටියකින් තමයි මේ ප්‍රශ්නයක CI ටික ගැදවන්න ඕන. එහෙනම් කාගෙන්වත් අහන්න නැතුව මේවා නිදහස් කරයි කියලා කිව්වා නියෝජ්‍ය ඇමතුමා අපේ වරාය. ඊළඟට බිමලරත්නායක මැතිතුමා මේක නිදහස් කරයි කියලා කමිටුවේ ප්‍රධානියා. කරුණාකරලා ඔබතුමා නියෝජ්‍ය කතානායකවරයා හැටියට එතුමාට වරප්‍රසාද ප්‍රශ්නේ මතු කරන්න දෙන්න. ඒක ඊට පස්සේ වරප්‍රසාද කමිටුවට යොමු කරලා ඊට පස්සේ අහන්න පොලිස්පතිතුමා මේක മന്ത്രിවරයාගේ I don't have his question on the table here. ඉදිරිපත් මාව CID එක ගෙන්න ගත්තා. මම ඒක කම්ප්ලයින්ට් විදියට ස්පීකර්ට ලියලා දුන්නා. ස්පීකර් ඒක උත්තර දිනවා ඒකේ 323 කියලා කොහෙවත් සටහන් වෙලා නැහැ කියලා. අර CID එක මට අහනවා ඔයා පාර්ලිමේන්තුවේ ඇතුළේ කතා කරපු කතාව අපිට පැහැදිලි කරලා කියන්න කියලා. ඒ කොහෙද යන්නේ මේක පාර්ලිමේන්ත් ප්‍රිවිලේජ් ඇක්ට් කියන එකක් නැද්ද මේක රටේ? இதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலான ஒத்திவைப்பு பேரணியை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சமர்ப்பித்திருந்தார். குறிப்பாக பல விடயங்கள் இவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். செம்மணி புதைகுழி தொடர்பிலும் இந்த வேளையிலே இவர் கருத்துக்களை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே என்ன நடக்கிறது, விசாரணைகளுக்கு என்ன ஆனது, இவ்வாறு வாக்குகளை வழங்கி வந்த அரசாங்கம், வாக்குறுதிகளை வழங்கி வந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா, அதே போன்று செம்மணி புதைகுழி தொடர்பிலே இன்று என்ன விவகாரங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எனவே இது தொடர்பிலே யார் எதனை செய்ய எண்ணுகின்றார்கள் என்கின்ற பல விடயங்களை இவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே விவாதத்தை ஆரம்பித்து ஒத்திவைப்பு பேரணியாக ஆரம்பித்த விடயத்தை பல விடயங்களை சமர்ப்பித்து பேசியிருந்தார் பாராளுமன்றத்திலே. දුන්න අයිඩෙන්ටි කාඩ් එකක් මම මේ සභාගත කරනවා. මේ 2007 වර්ෂයේ තියෙන මේ තියෙන తాවකාලික හැඳුනුම් පත මේක අත්සන් කරලා තියෙන්නේ බුද්ධි නිලධාරී 232 බලසේනා යන්න තියෙන්නේ. දැන් මේ ඇවිල්ලා 2007 මෙතුමාගේ අයිඩෙන්ටි කාඩ් එක. මේ ඇවිල්ලා తాවකාලික බුද්ධි සේවාව හිටපු පුද්ගලෙක්. මම මෙයාගේ ෆොටෝග්‍රාෆ් එකයි ඔක්කොම තියෙනවා. එතුමාට අසාධාරණයක් නොවෙන්න මම මේක සභාගත කරන්නම්. 2008 දී ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මොහමඩ් රසාත් කියලා පොලිසියේ හිටපු නිලධාරියෙක්. එතුමා OIC ගේ කුක් හැටියට තමයි ඉඳලා තියෙන්නේ. ඒරාවල් පොලිසියට අනියුක්ත පුද්ගලයෙක්. එතුමාගේ තුවක්කුව අතුරුදහන් වෙලා තියෙනවා 2008. එතුමාගේ තුවක්කුව අතුරුදහන් වෙලා එතුමාව පරීක්ෂාවට ලක් කරාම එතුමා එතකොට මේ පරීක්ෂාවේ තුවක්කුව නැති වෙච්ච නිසා குறித்த ஒத்திவைப்பு பிரேரணையை வழிமொழிந்து காவிந்த ஜெயவர்தன பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். குறிப்பாக காவிந்த குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் சர்வதேச விசாரணை வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே அரசாங்கம் எவ்வளவோ வாக்குறுதிகளை வழங்கியது, பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது, அதுபோன்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. இன்று வரை இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தினை காவிந்த ஜெயவர்தன பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். குறிப்பாக எங்களுக்கு இந்த விவகாரம் தொடர்பிலே நாங்கள் சர்வதேச விசாரணைகளை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எனவே சர்வதேச விசாரணையும் ஏற்றுக்கொண்டு இந்த விசாரணைகளை நடத்தி மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை காவிந்த ஜெயவர்தன பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். මේ අවුරුද්දේ අප්‍රේල් 21 වෙනිදා වෙනකොට මහා මොලකරු ඉදිරිපත් කරනවා කියලා ගරු ජනාධිපතිතුමා කිව්වා. හැබැයි කරේ මොකද්ද? CID එකට ජනාධිපති විමර්ශන කොමිසම් වාර්තාව ලබා දීම තමයි කළේ. මේ ජනාධිපති විමර්ශන කොමිසම් වාර්තාව නීතිපතිවරයාට ලබා දීලා තිබුණා. අතිගරු කාදිනල් මැල්කම් රංජිත් විපානන් මට පේනවා අපේ රෝහන් සිල්වා පියතුමා මෙතන ඉන්නවා. මේගොල්ලෝ අස්සම් කරපු මේ ලියවිල්ල මේ ආණ්ඩුව තඹ සතයකට ගණන් අරන් තියනවාද කියන එක පිළිබඳව සාධාරණ ප්‍රශ්නයක් තියෙනවා. FBI එක හරහා ලබා දුන්න IP ඇඩ්‍රස් එකෙන්
பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பல விடயங்களை பாராளுமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக இவர் குறிப்பிட்ட நிறைய விடயங்கள் அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு எங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் என்னென்ன விடயங்களை செய்திருக்கிறது என்கின்ற ஒரு பட்டியலை அவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம், சில விடயங்களை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்கள், அதே போன்று ஏனைய முக்கியமான விவகாரங்களில் இருக்கக்கூடிய விடயங்களை பொதுவெளியில் பேச முடியாது, இது போன்ற இடங்களிலும் தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே நாங்கள் இதனை சரியாக தான் செய்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம், காப்பாற்றுவோம், நாங்கள் சரியாக தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருந்தார். அதே போன்று அவர் இந்த பல விடயங்கள் தொடர்பிலே, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே எவ்வாறு கைது செய்யப்பட்டது, என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இந்த அரசாங்கம் எவ்வாறான விடயங்களை கையாளுகிறது என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த இடத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். பிள்ளையார், உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் இதற்கு முதலிலே பல விடயங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலே பேசியிருந்தார்கள். ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், பிள்ளையான் ஏற்கனவே சிறையில் இருக்கின்ற பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே அறிந்திருந்தார், இது தொடர்பில் அவருக்கு எல்லா விடயங்களும் தெரியும் என்கின்ற ஒரு விடயத்தினை குறிப்பாக இன்றைய தினம் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம், நாங்கள் விசாரணைகளின் மூலம் இந்த விடயத்தை நாங்கள் தேடிப்பிடித்திருக்கின்றோம், இது தொடர்பிலே நிறைய விடயங்கள் எங்களிடம் இருக்கின்றது, அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எனவே இது போன்ற பல விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், கட்டாயமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான நீதி கிடைக்கும் என்கின்ற ஒரு விடயத்தினை அவர் இதன் போது குறிப்பிட்டிருந்தார். චන්ද්‍රකාන්තනවත් පිල්ලයන් මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳව සිද්ධ වෙන අවස්ථාවේ බණ්ඩකළු බන්ධනාගාරයේ ඔහු පූර්ව දැනුවත් භාවයකින් හිටියයි කියන එක සාක්ෂි තොරතුරු මේ වෙනකොට අනාවරණය වෙලා තියෙනවා විමර්ශන ආශ්‍රයේ. මේ ඝාතනය සම්බන්ධයෙන් යුදාමුදා බුද්ධි සාමාජිකයන්ද පිල්ලයන් සමග බන්ධනාගාරගත සිටි ඇති බවත් ඔහු පිල්ලයන් සමගින් ඉතා සමීපව කටයුතු කර ඇති බවට සාක්ෂි මගින් අනාවරණය වෙලා තියෙනවා. මේ වන විට අනාවරණය වෙච්ච කරුණු අනුව පාස්කු ප්‍රහාරය පිළිබඳව පිල්ලයන්ට పూర్ව දැනුවත් භාවයක් තිබූ බවට සාධාරණ සහ යුක්තිසහගත பிரபல சக்தியாக මේ වෙනකොට ඉස්මතු වෙලා තියෙනවා. பின்னர் பாராளுமன்றத்திலே பல ஆளும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் பாராளுமன்றத்திலே பரவலான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இதன் பின்னர் எழுந்த விமல் ரத்நாயக்க, அமைச்சர் விமல் ரத்நாயக்க, அவர் இன்னும் பல விடயங்களை பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டார். பரவலாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பேசு பொருளாக இருக்கிறது, எனவே இது நாங்கள் சில விடயங்களை செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு எங்கள் மீது சுமத்தப்படுகிறது. ஆனால் அதே போன்றுதான் அரசாங்கம், கடந்த கால அரசாங்கங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே விசாரணைகள் செய்பவர்கள், தவறு செய்தவர்களை வைத்தே விசாரணைகள் செய்யப்பட்டதாக விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ராஜபக்சவர்களை விரல் நீட்டி அவர் இந்த இடத்திலே பேசியிருந்தார். குறிப்பாக ராஜபக்சவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக தான் இந்த சூழ்ச்சி செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே இதற்கான காட் ஃபாதர்ஸை நாங்கள் கைது செய்வோம் என்கின்ற ஒரு விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பினர் இப்பொழுது எல்லோரும் ஒன்றிணைந்து கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைய ராஜபக்சர்கள் செய்தபடி எங்களை மறந்து விட்டார்கள். குறிப்பாக இலங்கையிலே அந்த காலகட்டத்திலே 2015க்கு அவர்களுடைய தோல்வியின் பின்னர் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் முஸ்லிம்களுக்கான எதிரான நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டன. இதன் போது இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக தான் இந்த ஒவ்வொரு முனைப்பையும் மேற்கொண்டார்கள். அவர்களுடைய 2015 தோல்வியை தவிர்த்து கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலே தான் இந்த செயல்கள் செய்யப்பட்டதாகும். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கூட ராஜபக்சகர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்ச்சி என்கின்ற விடயத்தினை அமைச்சர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்தார். තත්ත්වයට තමයි රාජපක්ෂලාට බලයට එම සඳහා නිර්මාණය කරපු ඔබ්ජෙක්ටිව් සිටුේෂන් එක තුළ තමයි මේක සිද්ධ වුනේ. හැබැයි ඒක වළක්වන්න ඔබතුමා දන්නවා මැතිණියනි, ඕන තරම් සමාජීය තත්ත්වයක් නිර්මාණය කරන්න පුළුවන්. හැබැයි බුද්ධිංශ, ආරක්ෂකාංශ, පොලිසිය, හමුදාව ශක්තිමත් නම්, විජිලන්ට් නම් ඒවා වළක්වන්න පුළුවන්. மேலும் இந்த விவகாரம் தொடர்பிலே பாராளுமன்றத்திலே சூடான வாத பிரதிவாதங்கள் இடையிடையே இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைத்த அல்லது இந்த
ஒத்திவைப்பு பேரணியை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்த ராசமாணிக்கம் சாணக்கியன் பல இடங்களிலே தன்னுடைய கேள்விக்கணைகளை தொடுத்திருந்தார். அதே போன்று இந்த விவாதம் எந்த திசைக்கு கொண்டு செல்லப்பட போகிறது என்பதை தடுக்கும் விதமாக பல விடயங்களே முழுமையாக தன்னுடைய கருத்தினை பதிந்து அந்த இடத்திலே தேவையான விடயங்களை பேசியிருந்தார். அதுபோன்றுதான் ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்ற விவகாரங்கள் பல விடயங்கள் தொடர்பிலே பேசியிருந்தாலும் குறிப்பாக இந்த ஜனாதிபதியினுடைய அறிக்கைகள் தொடர்பிலும் பேசியிருந்தார். அதே போன்றுதான் இந்த பாராளுமன்றத்திலே இப்பொழுது எல்லோரும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த செம்மணி தொடர்பிலே யாரும் பேசுவதில்லை. குறிப்பாக இந்த ஒத்திவைப்பு பேரணி செம்மணியை ஒட்டியதாகவும் தான் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் செம்மணி புதைகுழி விவகாரங்கள் தொடர்பிலே யாரும் பேசுவதில்லை. குறிப்பாக தமிழ் பத்திரிகைகள் மாத்திரமே இந்த செய்திகளை பதிவிடுகின்றன. தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள ஊடகங்களோ சிங்கள பத்திரிகைகளோ இது தொடர்பிலே பேசுவதில்லை என்கிற ஒரு விடயத்தில் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போன்றுதான் இங்கே ஒரு சிறிய வாத பிரதிவாதம் கூட இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக நீதி அமைச்சர்களால் வாத பிரதிவாதம் இடம்பெற்றிருந்தது. அப்போது ரவுஃப் ஹக்கீம் பல விடயங்களை தொடுத்திருந்தார். குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பல போராளிகள் அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் புதைக்கப்பட்ட புதைகுழிகள் தொடர்பிலே நீங்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அது தொடர்பிலே விசாரணைகள் செய்யவில்லை. நீங்கள் அது தொடர்பிலே உங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை. அதே போன்றுதான் பல முஸ்லிம்களை விடுதலை புலிகள் கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கான புதைகுழி கூட இருக்கிறது. அது தொடர்பிலே நாங்கள் மட்டக்களப்பிலே வழக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அதனை தோண்டுவதற்கோ அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கோ இன்று வரை அனுமதி கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு விடயத்திலையும் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான நீதி வேண்டும். இத்தொடர்பிலே ஜனாதிபதி மெல்கம் ரஞ்சித் ஆண்டகியிடம் குறிப்பிட்ட கருத்து அதற்கான முடிவு வேண்டும். எனவே இவ்வாறான இழுத்தடிப்பு செய்யாமல் இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு என்ன நடந்தது, யார் உண்மையான சூத்திரதாரி என்கின்ற விடயத்தினை வெளியே சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்து பேசியிருந்தார். No, I am telling you, even Muslims. Now, in Kurukkal Madam, more than 150 Hajj pilgrims, LTT, right, killed everybody with their families while they were returning from Hajj pilgrimage. To date, there is a case now in the magistrate courts of Batiklo, right, and we had asked for the area to be excavated. அதுபோன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே முன்வைத்திருந்தார்கள். எனவே இன்றைய வாத பிரதிவாதங்களுடன் நிறைவடைந்தது. நாளைய தினம் பூரண பௌர்ணமி தினம் என்பதனால் பாராளுமன்ற அமர்வுகள் இல்லை. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மீண்டும் பாராளுமன்ற அமர்வுகள் காலையிலே ஆரம்பிக்கும். எனவே அது தொடர்பிலான தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் எங்களுடன். இது போன்ற பல தகவல்களை செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.